கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய சுவிசேஷம் கொடுக்கணும் என்று சொல்லிக்கிறோம். நீ கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொடுக்காம சாப்பிடுறது தூங்குறது இதே வேலையா வைத்துக் கொண்டிருந்தா எப்படி நீ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவ? எப்படி பரலோகத்தின் ஆதாரங்கள் உனக்கு கொடுக்கப்படும்? உலகத்தின் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த உனக்கு எப்படி பரலோகத்துக்கு கொடுக்கப்படும்? நான் போன்ல இப்பவே அப்டேட் பண்ணிருக்கேன். எனக்கு பரலோகத்தின் ஆதார் கார்டு கிடைக்கும். எனக்கா முன்னாடியே நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? உங்க பேர் கூட இந்த பரலோகத்தின் ஆதார் கார்டு எழுதப்படுது. எதுக்கு என் பேர் இல்ல? ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்கிற உனக்கு எப்படி பரலோகத்தின் ஆதார் கார்டு கொடுக்கும்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு வர்றது, சபையோட உண்மையா சுத்தமா இருக்கிறது போல நடிச்சுட்டு சபைக்கு வெளியே போன பிறகு டிவி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சீரியல் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியம் ஒரு நாள் விசுவாசியம் மட்டும் இருந்தா பரலோகத்தின் ஆதார் கார்டு கிடைக்குமா? வேதத்துக்கு சொல்லியிருக்கிறீங்கம்மா, வாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் சபைக்கு வந்தா போதானிட்டு அந்த வாரெல்லாம் உலகத்தின் காரியம் செய்யக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறது அல்லவா? ஐயோ, இதனால நான் என் உலகத்தை பாதிச்சுனா ஆதார் கார்டு ஒரு டைம் கொடுத்துட்டு கூட போது அப்ளை பண்ணிடுவா. இல்ல முடியாது. கிடைக்கல கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த சர்ச்சிலே ஃபர்ஸ்ட் ஆளு நான் தான். வேத வாசிக்கிறதுல இருந்து வர்ஷிப் பண்றதுல இருந்து வீட் விசிட்டிங் போற வரைக்கும் நான் தான் பெஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன? என் பேர் ரோஸ்மேரி. எல்லாம் என்ன ரோஸ் கூடுவாங்க. உங்க பேரு கூட இந்த பரலோகத்தின் ஆதார் கார்டு எழுத என்னமா சொல்றீங்க? நான் தான் என் சபையில எல்லா காரியத்தையும் செய்யறேன்னு, ஊழியம் செய்யறேன். நான் பெருமை நான் சபையில வந்து தூங்குறதுல, வாரான தவறாம சபைக்கு வரேன். நான் யார் பத்தியும் பேசுறதுல. ஏமா என் பேர் இல்ல? சபைக்கு கரெக்டா வரீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்க, எல்லாம் சரி. ஆனா உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கிறது. பிறரை தாழ்த்தி உங்களை பெருமைப்படுத்திக்கிறீங்க. நீங்க தான் பெரியவங்க, நீங்க செய்யறதுதான் கரெக்ட் என்று சொல்லுற ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருக்குது. பெருமையை கர்த்தர் எதிர் செஞ்சிருக்காரு என்ற வசனத்தை நீங்க படிக்கலையா? இதனாலேயே உங்களுக்கு பரலோகத்தின் ஆதார் கார்டு கொடுக்கப்படலை. எங்களை கொண்டு செல்லுங்க. இல்ல வேணாம், நான் இனிமே பெருமைப்பட மாட்டேன். விட்டுருங்க, எனக்கு நரகத்துக்கு கொண்டு போவாரு. ஐயோ, விட்டுடுங்க. என்னது கனவா? ஐயோ, இது நடக்கக்கூடாது. இப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடந்துட்டு இருக்கோம் நினைச்சனே. இல்லையே. ஹலோ வாணி சார், சீக்கிரமா நம்ம சிஸ்டர்ஸை கூப்பிட்டு வரீங்களா? சரி சார். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் சார். எனக்கு ஒரு தரிசனம் வச்சு சார். பரலோகத்துல இருந்து தேவதூதர்கள் வந்தாங்க சார். நம்மளுக்கு ஆதார் கார்டு கொடுக்க வந்தாங்க சார். நம்மளுக்கு பரலோகத்தின் ஆதார் கார்டுங்க சார். நித்திய ஜீவன் கொண்டு போற ஆதார் கார்டுங்க சார். ஆனா
சத்தமாக கரங்களை